கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வேலையில் ஸ்டாலின் அரசு ஈடுபட்டுள்ளதாக அதிமுக நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா குற்றம் சாட்டினார். டாஸ்மாகில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் யார் அந்த தியாகி என கேள்வி எழுப்பி போஸ்டர் ஒட்டப்பட்டது. இந்நிலையில் போஸ்டர் ஒட்டியதற்காக ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சம்மன் அனுப்பியதால் அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேள்வி கேட்பது எங்களின் அடிப்படை உரிமை, அதிகாரத்தை காட்டி எங்கள் கருத்துரிமையை பறிக்க முடியாது என பேசினார். அப்போது மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்டு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழகம் முழுவதும் அந்த 1000 கோடி ஊழல் என்று சொல்கிறீர்களே, அந்த ஊழலுக்கு சொந்தக்காரர் யார்? யார் அந்த தியாகி? யார் அந்த சார்? அதை நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டும், வெளிச்சொல்ல வேண்டும் என்று தமிழக அரசுக்கு, ஈடிக்கு, மத்திய அரசுக்கு அதை வால்போஸ்டாக ஒட்டணும். இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உருவானது அது. அதை அது வால்போஸ்ட் ஒட்டி கேட்பது, பேச்சு கருத்து மூலம் சொல்வது, பேச்சு மூலம் சொல்வது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒன்று. ஆனால் அதை முடக்கும் நோக்கமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கேவலப்படுத்துங்கிற நோக்கத்தோட ஸ்டாலின் அரசு, திமுக அரசு இந்த கருத்து சுதந்திரத்தை, எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை முடக்க பார்க்கிறார்கள்.